நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. சிலர் எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம அனிமே நியூஸ் அண்ட் கேம் அப்டேட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொலாபரேஷன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற பற்றி ஏகப்பட்ட விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்குறேன். கொஞ்சம் கம்மியாக தான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அனிமே பக்கம் போயிடுவோம். அதாவது ட்ராகன் பால் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் பார்த்தீங்கன்னா ரீமிக் பண்ண போகிறாங்களா, அதாவது ட்ராகன் பால் சூப்பரை பார்த்தீங்கன்னா ரீமிக் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் அஃபீஷியலாகவே வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கிட்டேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா ட்ராகன் பாலோட ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. லீக் பண்ணல, அது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்குது. லீக்குன்னு தப்பாக சொல்கிற போல இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன காட்டிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ட்ராகன் பாலோட ஏகப்பட்ட பர்சன்ஸை பார்த்தீங்கன்னா ரீமிக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் காடு, ஃபியூரி ஆஃப் காட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் இன்னும் அந்த மூவியை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் ட்ராகன் பால் சூப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரீமிக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் அவங்க முன்னாடி பண்ண ஏகப்பட்ட ப்ராஜெக்டிங் இல்லை ட்ராகன் பால் டைமாவும் இருக்குது. ட்ராகன் பால் டைமா எத்தனை பேர் தமிழில் பார்த்துருக்கீங்க தான் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ரீமிக் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அனிமேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் சூப்பர் சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இல்லை மோரா ஆர்க்கை தான் கவர் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோரா ஆர்க்கை பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் பேர் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிங்க தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட ஆத்தரான இச்சியோவோட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தா பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அவர் மைண்டில் வச்சுருந்தா ஒன் பீஸுங்கிறது என்னங்கிறத ஒரு துண்டு பேப்பரில் எழுதி அந்த பேப்பர் ரெண்டாக கிழிச்சு போட்டு குப்பையில் போட்டுருவாருன்னு பார்த்தா ஒரு உட்டன் பாக்ஸில் போட்டு உட்டன் பாக்ஸை லாக் பண்ணி அந்த உட்டன் பாக்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரத்யேகமான ஒரு கேஜை உருவாக்கி அந்த கேஜை பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா போட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா இச்சியோட என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பீஸுங்கிறத ஏதாவது ஒரு ஐலாண்டில் தான் போய் வைப்பாருன்னு நினச்சா கடலில் தூக்கி போட்டார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே கடலை நோக்கி எல்லோரும் கிளம்புறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா கடலில் தான் இருக்குது. எல்லாருமே போகலாமா, நானும் வரலாம் தான் ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டாக ஒன் பீஸ் ஹீரோயினுங்கிற ஒரு ஃபின் ஆஃப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதுக்கான டேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேரக்டரில் யார் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டராக போகிறதா நாவி தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. நாவியை பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸ் போகுது. அதுக்கப்புறம் பென்டன் காமிக்கில் பார்த்தீங்கன்னா 2-3 பேஜஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அந்த பேனர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பென்னு கொன்னு அதுக்கப்புறம் கேன்பாவெலாம் பார்த்தீங்கன்னா சிலலாம் காமிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக காமிச்ச மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது நம்ம காமிக்க வந்த வாட்டி பார்த்துப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளீச்சோட தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா வரப்போதாக இது அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மு. இதை பார்த்தீங்கன்னா அனிமோ இந்தியா சேனலுங்கிற ஒரு யூடியூப் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏகப்பட்ட அனிமையோட தமிழ் டப்பிங் இருக்குது. தமிழ் டப்பிங் மட்டும் இல்லாமல் நிறைய அனிமையோட ரைட்ஸும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளீச்சை தமிழ் டப்பிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸே வந்துருச்சு கைஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ளீச் ஃபேன்ஸ் எத்தனை பேர் தமிழ் டப்பிங்கில் வெயிட் பண்ணிட்டீங்க. இப்போ வரைக்கும் ட்ராகன் பால், ஒன் பீஸு, நருட்டோ இதுதான் தமிழ் டப்பிங்கில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ப்ளீச் தான் வராமல் தப்பிச்சிட்டு இருந்துச்சு. ப்ளீச்சும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த சாண்டா மோனிகா ஸ்டூடியோவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும். இந்த சாண்டா மோனிகா ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஃபீஷியலான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா விட்ருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காட் ஆஃப் வார் சீரீஸை பற்றி தான் கைஸ் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். காட் ஆஃப் வார் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் இதில் வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 1, அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 3, காட் ஆஃப் வார் 3 1 2 3 இதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர் பண்ண போகிறாங்களா மக்களே. கேமுக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் புது கேம் தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வாரை பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர் பண்ண போகிறேன்னு அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரீமிக் கிடையாது, ரீமாஸ்டர். ரீமிக்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விட்டுட்டு இதாம்பா ரீமிக் அப்படின்னு கொடுத்துவாங்க. ரீமாஸ்டருங்கிறது கேமை ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேமை கொடுப்பாங்க. இல்லை ஸ்டோரியிலையும் கை வைக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் உள்ளது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் அடி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. கேமோட வரி தான் நமக்கே தெரியும். இந்த கேம் இருந்தாலும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம கேமோட நெக்ஸ்ட் கொலாபரேஷன். அதாவது ஃப்ரீ ஃபயரில் வரப்போகிற அதாவது கண்டமா அப்படிங்கிற அனிமியோட கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் வரப்போகுது. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சில பண்டில்ஸ்லாம் கிடச்சிருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் நெக்ஸ்ட்டாக வரப்போகிற கெண்டமாவோட கொலாபரேஷனோ ஓப் பேஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேம்குள்ளார அனிமே கொலாபரேஷனாக அதிகமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதான் பார்த்தீங்கன்னா லாபி இப்படி தான் இருக்க போகுது. லாபி இப்படி தான் இருக்குமா இல்லை, இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக லீக் தான். லீக்குங்கிறதுனால அந்த
நம்மளுக்கு இல்லை. ஆனால் பண்டில்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் என்னென்ன பண்டில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கென்டாமா இவர் தான் மெயின் ஹீரோ. இந்த அனிமே நான் பார்த்ததில்ல, ஆனால் தமிழ் படமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேரக்டர், இந்த கேரக்டர் பேர் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இந்த அனிமையை பார்க்கவே இல்லை கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இது பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பென்க்யூன் பண்டல் கொடுத்துருக்காங்க. இது என்னடா பென்க்யூன்லாம் உள்ளே கொடுத்துருக்கீங்க, பென்க்யூன் ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் பென்க்யூ கொடுத்துட்டான்னு உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சைடு கேரக்டர்னு நினைக்கிறேன், சைடு கேரக்டரோட பண்டில். அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரப்போதா கைஸ். அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த அனிமேக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக நான் வீடியோ போகிறதே அதிகமாக நிறுத்திடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம அதிகபட்ச வீடியோஸ் போடணும்னா நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். அதனால் உங்கள் சப்போர்ட் இருக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, வர்த்தா. தேங்க் ஃபார் வாட்சிங்.